ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஈஸி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் யூஸிங் ஹியர் ஆஃப்டர். நம்ம ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஈஸியாக டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பிகினர்ஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக்ஸ் போட்ட அண்ட் நல்லா இருக்குது, கண்டினியூ பண்ணுங்க, யூஸ்ஃபுல் அப்படின்னு காமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஒரு புது ஹேபிட்டை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிமே நான் தினமும் புக் ரீட் பண்ணுவேன், இனிமே நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிப்பேன், இனிமே நான் ரொம்ப ஃபோன்லாம் தேவையில்லாமல் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம டிசிஷன் எடுப்போம். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே இனிமேல் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இனிமேல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஹியர் ஆஃப்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியர் ஆஃப்டர். இப்போ நம்ம ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம அப்படி சிம்பிளாக லேர்ன் பண்ணும்போது நமக்கு வெளியில் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிம்பிள் சென்டென்சஸ் தான் எல்லாருக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் தினமும் படிப்பேன். இனிமே நான் தினமும் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஸ்டடி எவ்ரிடே. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஸ்டடி எவ்ரிடே. ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல், நான் தினமும் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி எவ்ரிடே. எவ்ரிடேனா தினமும். இனிமே நான் தினமும் படிப்பேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஸ்டடி எவ்ரிடே. நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் நான் தினமும் வாசிப்பேன். இனிமே நான் தினமும் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ரீட் எவ்ரிடே. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ரீட் எவ்ரிடே. ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல், ஐ வில் ரீட் எவ்ரிடேனா நான் தினமும் வாசிப்பேன். புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இனிமேல் நான் கவனமாக கேட்பேன். ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இன்பிட்வீனில் ஒரு கொஷின் கேட்காங்க. அப்போ நமக்கு அதுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அவங்க நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம என்ன சொல்லுவோம்? இனிமே கவனமாக லிசன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர் ஐ வில் லிசன் கேர்ஃபுல்லி. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் லிசன் கேர்ஃபுல்லி. ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல், ஐ வில் லிசன் கேர்ஃபுல்லி, நான் கவனமாக கேட்பேன். கேர்ஃபுல்லி அப்படிங்கிறதுக்கு கவனமாக. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இனிமேல் நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன். இனிமேல் நான் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹியர் ஆஃப்டர் ஐ வில் எக்ஸசைஸ் டெய்லி. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் எக்ஸசைஸ் டெய்லி. டெய்லினாலும் தினமும் தான், எவ்ரிடே அப்படின்னாலும் தினமும் தான், டெய்லி அப்படின்னு சொன்னாலும் தினமும் தான். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல், ஐ வில் எக்ஸசைஸ் டெய்லினா நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் எக்ஸசைஸ் டெய்லி. நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் நான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவேன். இனிமேல் நான் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஹியர் ஆஃப்டர் I will eat healthy foods. Hereafter, I will eat healthy foods. Next one, இனிமேல் நான் விதிகளை பின்பற்றுவேன். இனிமே நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனிமே நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் ஆன்சர் ட்ரை பண்றீங்க. உங்க ஆன்சர் கரெக்ட் தான். Hereafter, I will follow the rules. ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல், ஐ வில் ஃபாலோ த ரூல்ஸ்னா நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். இனிமே நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஃபாலோ த ரூல்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன். இந்த சென்டென்ஸ் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சென்டென்ஸ். இனிமே நான் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் வேக் அப் early. Hereafter, I will wake up early. Hereafterனா இனிமேல், I will wake up earlyனா நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன். earlyனா சீக்கிரம். இனிமே நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன். Hereafter, I will wake up early. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இனிமேல் நான் என் படிப்பில் கவனம் செலுத்துவேன்.
இனிமே நான் என் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இனிமே என் ஸ்டடீஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். Hereafter I will focus on my studies. Hereafter I will focus on my studies. Hereafter na இனிமேல். I will focus நான் கவனம் செலுத்துவேன். On my studies என்னோட படிப்பில். Hereafter I will focus on my studies. Next one, இனிமேல் நான் தவறு செய்வதை தவிர்ப்பேன். இனிமேல் நான் தப்பு பண்றத அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இனிமேல் அப்படிங்கிறதுக்கு hereafter I will avoid making mistakes. Hereafter I will avoid making mistakes. இனிமே நான் மிஸ்டேக்ஸ் பண்றத அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் hereafter I will avoid making mistakes. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் சரியான நேரத்தில் இருப்பேன். இனிமேல் நான் கரெக்டான டைம்க்கு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு hereafter I will be on time. hereafterனா இனிமேல், I will be on timeனா நான் கரெக்டான டைம்க்கு இருப்பேன். on time அப்படின்னா கரெக்டான டைம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் உண்மையை பேசுவேன். இனிமேல் நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு hereafter I will speak the truth. hereafterனா இனிமேல், I will speak the truthனா நான் உண்மையை பேசுவேன். hereafter I will speak the truth. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் முதலில் நான் என் வீட்டு பாடத்தை முடிப்பேன். இனிமேல் ஃபர்ஸ்ட் நான் என் ஹோம்ஒர்க்கை தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Hereafter I will complete my homework first. Hereafter I will complete my homework first. Hereafterனா இனிமேல், I will complete my homeworkனா நான் என் ஹோம்ஒர்க்கை முடிப்பேன். ஃபர்ஸ்ட்னா முதலில். Hereafter I will complete my homework first. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் அதிகமாக தண்ணீர் குடிப்பேன். இனிமேல் நான் அதிகமாக வாட்டர் குடிப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா hereafter I will drink more water. hereafter I will drink more water. hereafterனா இனிமேல், I will drink more waterனா நான் அதிகமாக வாட்டர் குடிப்பேன். hereafter I will drink more water. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் விடுறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இனிமே நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். hereafter I will be more careful. hereafterனா இனிமேல், I will be more carefulனா நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். more carefulனா ரொம்ப கவனமாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இனிமேல் என் மேசையை சுத்தமாக வைத்திருப்பேன். இனிமே என் டெஸ்கை கிளீனாக வச்சிருப்பேன். உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, இனிமே என் டெஸ்கை நான் கிளீனாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு hereafter I will keep my desk clean. hereafter I will keep my desk clean. hereafterனா இனிமேல், I will keep my desk clean. என் டெஸ்கை கிளீனாக வச்சிருப்பேன். hereafter I will keep my desk clean. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன். இனிமேல் அப்படிங்கிறதுக்கு hereafter, நான் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will be more responsible. hereafter I will be more responsible. hereafter I will be more responsible. இனிமே நான் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன். இனிமே நான் என் ரூமை சுத்தமாக வைத்திருப்பேன். இனிமே நான் என் ரூமை சுத்தமாக வைத்திருப்பேன். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். இனிமே என் டெஸ்க்கை சுத்தமாக வைத்திருப்பேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இனிமே என் ரூமை சுத்தமாக வைத்திருப்பேன். hereafter I will keep my room tidy. hereafter I will keep my room tidy. hereafterனா இனிமேல், I will keep my room tidyனா நான் என் ரூமை சுத்தமாக வைத்திருப்பேன். நம்ம அந்த சென்டென்ஸ்ல கிளீன் அப்படின்னு பார்த்துருந்தோம், சுத்தமாக அப்படின்னு சொல்றதுக்கு. இங்க டைடி, டைடினாலும் சுத்தமாக. hereafter I will keep my room tidy. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் என் இமெயிலை நான் தினமும் செக் பண்ணுவேன். இனிமேல் என் இமெயிலை நான் தினமும் செக் பண்ணுவேன். எப்படி இந்த சென்டென்ஸ் சொல்லலாம்? இனிமேல் அப்படிங்கிறதுக்கு hereafter, என் இமெயிலை நான் தினமும் செக் பண்ணுவேன். I will check my email daily. hereafter I will check my email daily. இனிமே என் இமெயிலை நான் தினமும் செக் பண்ணுவேன். hereafter I will check my email daily. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுவேன். இனிமே நான் வெஜிடபிள்ஸ் அதிகம் சாப்பிடுவேன்.
Hereafter I will eat more vegetables. Hereafter I will eat more vegetables. Hereafterனா இனிமேல். I will eat more vegetableஸ்னா நான் vegetables அதிகம் சாப்பிடுவேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இனிமேல் நான் ஈவினிங் 6:30 மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன். இனிமேல் நான் ஈவினிங் 6:30 மணிக்கே டின்னர் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா hereafter I will have dinner at 6:30 p.m. Hereafter I will have dinner at 6:30 p.m. Hereafterனா இனிமேல். I will have dinner at 6:30 p.m.னா நான் ஈவினிங் 6:30க்கே டின்னர் சாப்பிடுவேன். Hereafter I will have dinner at 6:30 p.m. நம்ம சாப்பிட்றதுக்கு have யூஸ் பண்ணலாம், eat யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து have யூஸ் பண்ணியிருக்காங்க. Hereafter I will have dinner at 6:30 p.m. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹியராஃப்டர் எப்படி சிம்பிள் சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வழியாக ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஆர்வமாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு லைக்ஸ், யூஸ்ஃபுல், தேங்க்யூ, இன்னும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.